ஹலோ வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு வாரமாக நாம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன அறுவடை செஞ்சோம்னு பார்க்கலாமா? பாருங்கள், இன்றைக்கி என்ன அறுவடைன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பீர்க்கங்காய், ஒரு கத்தரிக்காய், தக்காளி ஒரு 2 கிலோ தக்காளி இருக்குங்க. ஒரு வாரமும் டெய்லி தக்காளி 5-6 இருந்தது. நாம் எல்லாமே அறுவடை பண்ணும்போது பார்க்கலாம். இது கத்தரிக்காய் ரொம்ப பெருசாக வந்தாலும் விதையே இல்லாமல் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இன்றைக்கி அறுவடை வெறும் பீர்க்கங்காயும் கத்தரிக்காயும். இது பாருங்கள், 2வது நாள் ஒரு ரோஸ். இது காஷ்மீர் மிளகாய்ங்க. சங்குப்பூ, 2 தக்காளி. இது 2வது நாள் அறுவடைங்க. தக்காளி ஒரு 5-6 செடி இருக்குங்க. நிறைய தக்காளி அறுவடை பண்ணியாச்சு. ஆமாம், வெளியிலேயே தக்காளி இப்போ ஒரு மாதமாக வாங்கவே இல்லைங்க. டெய்லி சமையலுக்கு 3-4 வந்துடும். நம்ம மாடி தோட்டம் சின்ன தோட்டம் தாங்க. பாருங்கள், இது அரளி செடி. எலுமிச்சை ஒன்று இருக்குது, அதையும் பறித்து எடுத்துடலாம். இன்றைக்கி தக்காளி நிறைய தக்காளி கிடச்சதுங்க. பாருங்கள் எவ்வளோ தக்காளி இருக்குதுன்னு. நாட்டு தக்காளியும் ஆப்பிள் தக்காளி 2மே இருக்குங்க. நாட்டு தக்காளி சரியான புளிப்பாக இருக்கும். நம்ம கிராமி சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாருங்கள், தக்காளி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம இதுக்கு உரம்னு எதுவுமே சேர்க்கறதே இல்லைங்க. நம்ம காய்கறி கழுவும், அரிசி பருப்பு கழுவுற தண்ணி தாங்க. கொஞ்சம் மீன் அமிலம் தயாரித்து வச்சுருக்கேன். அது மாதம் ஒரு தடவை நான் எல்லா செடிகளுக்கும் கலந்து ஊற்றுவேங்க. வேறு எந்த உரமுமே நம்ம சேர்க்குறதே இல்லை. இன்றைக்கி அறுவடை பாருங்கள். இந்த எலுமிச்சை அம்பளமும் ஒரு 5-6 தக்காளி இன்றைக்கி கிடைச்சது. அரளி பாருங்கள், ரோஸ் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதில் ஒரு பச்சையாக ஒரு பூச்சி வருதுங்க. அதை எப்படி காலி பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை. நானும் என்ன மருந்து தெளிக்கிறதுன்னு தெரியாமல் தண்ணியை தான் விட்டு அதை வெளியேற்றினாலும் திருப்பி வந்துடுது. அது தக்காளி ஃபுல்லாக இருக்குங்க. அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. வேப்பிலையை அரைச்சி தெளித்து பார்க்கணும். பாருங்க, அதுதான் பச்சை பூச்சி. தக்காளி ஃபுல்லாக இருக்குங்க. மணத்தக்காளி கீரை நிறைய இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், தக்காளி நிறைய தக்காளி கிடச்சிருக்கு.
கத்திரிக்காய் பாருங்கள், நல்ல ப்ளூ கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள். 3 செடி இருக்குங்க. இன்னும் மற்றதெல்லாம் பூத்துருக்கு, இன்னும் காய் வரல. இந்த ஒரு இதில் 3-4 கத்திரிக்காய் இப்போ வந்திருக்கு. இது ஒரு இது மட்டும் விதைக்கி விட்டுருவோம், மற்றதை ஃபுல்லாக பறிச்சுக்கலாங்க. வெங்காயம் பாருங்கள் பூத்துருக்கு. இன்றைக்கி அறுவடை பாருங்கள். ஒரு எலுமிச்சை, ஒரு கத்திரிக்காய், 7-8 தக்காளி. எலுமிச்சம்பழம் நல்லா சூப்பரான புளிப்பான பழங்க. ஒரு பழம் எடுத்தால் 2 கிளாஸ் தண்ணிக்கு சூப்பராக வரும். ஒரு வார அறுவடையும் பார்த்து முடிச்சாச்சுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், இன்னமும் தக்காளி தான் அறுவடை. இது பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் பிரண்டையும் தக்காளியும் எடுத்துகிட்டு போய் பிரண்டை சட்னி செய்ய போகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வாரம் அறுவடை முடிந்தது.